தொகுதி பங்கீட்டு எண்ணிக்கையை வெளியிடக்கூடிய அறிவிப்பாளராக மட்டுமே இபிஎஸ் உள்ளார் என்று திமுக துணை பொதுச் செயலாளர் ஐ பெரியசாமி விமர்சனம் செய்திருக்கிறார். விவரங்களுடைய நிகரார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுல். இந்த விமர்சனத்துடைய பின்னணி என்ன? டெல்லியில் முடிவு செய்யப்பட்ட ஒப்பந்த அறிவிப்பை சொல்லும் வெறும் அறிவிப்பாளர் பதவியை மட்டும் பெற்றதில் பழனிசாமிக்கு என்ன பெருமை வேண்டியிருக்கிறது என்றும், அதிமுகவுக்கு தலைமை தாங்கியவர்கள் நின்று இரட்டை விரலை காட்டி நின்ற இடத்தில் பாஜகவை கொண்டு வந்து நிறுத்திருக்கார் பழனிசாமி என்றும் ஒரு காட்டமான அறிக்கையை திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் ஐ பெரியசாமி வெளியிட்டிருக்கார். நேற்றைய தினம் அதிமுக அலுவலகத்துல தொடர்ந்து அதிமுக மற்றும் பாஜக இடையே கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தான நிலையில டெல்லியின் கண்ணசைவிற்கு ஆடுபவர் பழனிசாமி என்பது ஊரறிந்த என்பதும் பாஜகவினரை அதிமுக அலுவலகம் வர வைக்க பழனிசாமிக்கு மு.க. ஸ்டாலினே தேவைப்படுகிறார் என்றும், கூட்டணிக்கு தலைமை தாங்கும் கட்சியின் அலுவலகத்தில் ஒரு முறை கூட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடக்கவில்லை என்றும், அலுவலகத்தை பூட்டி வைத்து விடுங்கள் என திமுக அறிக்கை வைத்த பிறகுதானே பழனிசாமிக்கு ரோசம் வந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கார். தொகுதி பங்கீட்டு ஒப்பந்த நிகழ்வையாவது அதிமுக அலுவலகத்தில் வைத்துக் கொள்ள அனுமதியுங்கள் என மண்டியிட்டு அனுமதி வாங்கி அறிவித்திருக்கிறார் பழனிசாமி என்றும், கடுமையான விமர்சனத்துக்கு பிறகு அதிமுக அலுவலகத்தில் ஒப்பந்தம் கையெழுத்தானது வெறும் கண் துடைப்பு தான், முழுசா நடந்த பிறகு முக்காடு எதற்கு என்பது போல டெல்லியில் அமித்ஷாவிடம் உத்தரவு வாங்கிவிட்டு 2 நாட்கள் கழித்து சென்னையில் ஒப்பந்தம் கையெழுத்திடுவது எதற்காக என்றும் ஐ பெரியசாமி அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கார். அதிமுக கூட்டணியில் அதிமுகவை தவிர வேறு கட்சிகள் இல்லை என்றும், மற்ற கட்சிகள் எல்லாம் பாஜக மிரட்டி அழைத்து வந்தவை, எங்கள் கூட்டணியில் பாஜக உள்ளது, பாஜக கூட்டணியில் பல கட்சிகள் உள்ளன என்று 2025 ஜூலை 29 சொன்னவர் பழனிசாமி என்றும், அந்த பாஜக கூட்டணியில் இருக்கும் கட்சிகளை தான் பியூஷ் கோயல் அதிமுக அலுவலகத்துக்கு அழைத்து வந்திருக்கார் என்றும் அவர் தெரிவித்திருக்கார். தொடர்ந்து உட்கட்சி விவகாரத்தில் தலையிடுவது அதிமுகவிற்கு யார் தலைமை ஏற்க வேண்டும் போன்ற பல முடிவுகளில் பாஜகவின் கை ஓங்கியிருந்தது என்றும், தொகுதி பங்கீட்டு எண்ணிக்கையை மட்டும் அறிவிப்பதில் மட்டும் என்ன சாதனை வேண்டியிருக்கிறது, அமித்ஷா எழுதி கொடுத்த கணக்கை அதிமுக அலுவலகத்தில் அமர்ந்து வெளியிட்டதற்கு வெற்றி வீராப்பு, தொகுதி பங்கீட்டை டெல்லியில் முடிவு செய்து பழனிசாமி டம்மி சாமிதான் என தமிழ்நாட்டு மக்களுக்கு மீண்டும் உணர்த்திருக்கிறது பாஜக என்றும் அவர் அறிக்கையில் ஒரு காட்டமான அறிக்கையாகவே ஐ பெரியசாமி வெளியிட்டிருக்கார். ஒவ்வொரு நிகழ்வையும் அந்த குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஐ பெரியசாமி, திமுக கூட்டணி கட்சிகள் தமிழ்நாட்டை டெல்லியில் இருக்கும் கண்காணிகள் ஆளக்கூடாது என்று ஒரே கொள்கை தீரத்தோடு அணிதிரண்டு நிற்கிறார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கார். விரிவான தகவலுக்கு நன்றி கோகுல்.